ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ சுவையான இளநீர் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 2 கப் அளவுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வடித்து எடுத்துக்குங்க இளநீரை. இளநீர் நல்ல இனிப்பானதாக இருந்தால் ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ 2 கப் இளநீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மாவு கட்டியில் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் இளநீர், 1 கப் தண்ணி, கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் வரும். சர்க்கரை 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை. இனிப்பு கம்மியாக வேணுன்னா 1.5 கப் போட்டுக்குங்க. இப்போ நான் 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் வச்சுட்டேன், இனிப்பு அதிகமாக வேண்டான்னு. இப்போ கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை கரையிட்டும், பாகுபதம் வர வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தால் போது. இப்போ இன்னொரு டைம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா மாவு அடியில் படிஞ்சிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் அந்த பாகில். நல்லா கலந்து விட்டு ஊற்றுங்க, அடி பிடிச்சிடலைன்னா. இந்த ஹல்வா சீக்கிரமாக ரெடி ஆயிரு. 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரு ஹல்வா. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாகி வருது பாருங்க. இந்த ஹல்வாக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நெய் இதுவே கரெக்டாக இருக்குது. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் அந்த இளநீர் வழுக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். தோசை பதத்தில் இருக்கிற இளநீரை வாங்கிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறக்கு. இப்போ அதை போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஹல்வா இளநீர் போட்டிருக்கு, இந்த வழுக்கை போட்டிருக்கிறதுனால கெட்டு போகாது. ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் வெளியிலேயே. ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான இளநீர் ஹல்வா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.